பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இந்தியாவில் AI விரிவாக்கம். ₹1.23 லட்சம் கோடி முதலீடு செய்யும் அமேசான். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த 2030ஆம் ஆண்டுக்குள் மேலும் $1,300 கோடி, அதாவது கிட்டத்தட்ட $1.23 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆண்டி ஜாசி பிரதமர் மோடியை டெல்லியில் நேற்று சந்தித்து இந்த முதலீடு திட்டம் குறித்து விளக்கினார். இதுகுறித்து அமேசான் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியுள்ளதாவது: இந்தியாவில் டிஜிட்டல் சேவைகள், கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு 2030ஆம் ஆண்டுக்குள் கூடுதலாக $13 பில்லியன் முதலீடு செய்ய அமேசான் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் பயனுள்ள ஆலோசனை நடைபெற்றதாக ஆண்டி ஜாசி தெரிவித்துள்ளார். அமேசான் ஏற்கனவே இந்தியாவில் காமர்ஸ், கிளவுட் சேவைகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப துறைகளில் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளது. புதிய முதலீட்டின் வாயிலாக வேலைவாய்ப்பு உருவாகுவதோடு இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் துறைகளின் வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும் என அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஜவுளித்துறை முதன்மை செயலர் வெங்கட் பேசினார். கோவை லீ மெரிடியன் ஹோட்டலில் நடந்த தொழில்நுட்ப ஜவுளி விழிப்புணர்வு கருத்தரங்கில் அவர் பேசியதாவது: இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் 60% பங்கை தமிழகம் வகித்து வருகிறது. கொங்கு மண்டலத்தின் பங்கு இதில் அதிகம். தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் வளர்ச்சி 25 முதல் 30% இருக்கும். வேளாண்மை, சாலை, மருத்துவம், விளையாட்டு, வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இதன் தேவை அதிகரித்து வருகிறது. இந்திய அளவில் மருத்துவர் தொழில்நுட்ப ஜவுளிக்கு மட்டுமே அடுத்த 5 ஆண்டுகளில் ₹4000 கோடி மதிப்பிலான பொருட்கள் தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்த இந்திய ஏற்றுமதிகள் இதன் பங்கு 9.80% மட்டுமே உள்ளது. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீடும் 5000 தொழில்நுட்ப பணியிடங்களும் உருவாக்கப்படும். முதல் கட்டமாக கோவையில் 173 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என கூறினார். கைத்தறித்துறை அமைச்சர் விஜயபாலாஜி பேசுகையில், ஜவுளி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும். தமிழக ஜவுளித்துறையில் முதலீட்டை உயர்த்தவும் அதில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.